பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை சங்கீதம் 32வது அதிகாரம் 8வது வசனம். Psalm chapter 32 verse 8. உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். I will counsel you with my eye upon you. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில அநேக சமயம் என்ன செய்யணும்னு சொல்லி தெரியாம ஒரு குழப்பத்தோட இருந்திருப்பீங்க, அப்படிதானே? ரெண்டு பக்கம் இருக்கும், எந்த பக்கம் போக அப்படின்னு சொல்லி தெரியாம ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில இருப்பீங்க. சில சமயம் இக்கட்டான சூழ்நிலையில இருப்பீங்க, என்ன செய்யணும்னு தெரியல, அடுத்த ஸ்டெப் என்ன வைக்கணும்னு சொல்லி தெரியலன்னு சொல்லி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில இருந்திருப்பீங்க. இன்னைக்கு கூட நீங்க அப்படி இருக்கலாம். இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, நான் உன்னை பார்த்து கொண்டே தான் இருக்கிறேன், உன்னை கண்காணித்து கொண்டே தான் இருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில, இக்கட்டான ஒரு சூழ்நிலையில இன்றைக்கு நீ இருக்கிற, நான் உனக்கு வேத வசனத்தின் மூலமாக ஆலோசனை சொல்லுவேன். பரிசுத்த ஆவியானவராக உன்னோட நான் பேசி உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். தேவனுடைய ஊழியர்களை கொண்டு உன்னிடத்துல பேசி உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று உங்களை பார்த்து சொல்லுகிறார். யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு நீங்க இருக்கிற சிச்சுவேஷன் தேவனுக்கு தெரியும், அப்படிதானே? அவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலையில எப்படி நீ கடந்து போகணும், எப்படி இந்த காரியங்களை நீ செய்யணும் அப்படின்னு ஏசப்பா உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அவர் உங்க மேல அதிகமாக அன்பு வைத்திருக்கிறார். அதனால தான் அவர் எப்பொழுதும் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார், உங்களை கண்காணித்து கொண்டே இருக்கிறார். என்னுடைய பிள்ளைங்க என்ன செய்யறாங்க, அவங்க எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்து கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்குது, நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி தெரியாம தடுமாறி கொண்டு இருக்கிறீங்க. ஏசப்பா அதை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இந்த உலகத்தையே படைத்த ஏசப்பா நமக்கு ஆலோசனை சொல்லும் போது நம்ம ஒவ்வொரு காரியங்களும் கீழ்ப்படிந்து செஞ்சோம் அப்படின்னா நிச்சயம் அந்த காரியங்கள்ல, அந்த பிரச்சனையிலிருந்து நம்ம மீண்டு வர முடியும். எல்லா காரியங்களையும் ஒரு சக்சஸை பார்க்க முடியும். அதனால சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்கு ஆலோசனை தருபவர் இயேசு உங்களோட கூட இருக்கிறார். அவர் பரிசுத்த ஆவியானவராக உங்களோட கூட இருக்கிறார். நீங்க கவலைப்படாதீங்க. அவர் நிச்சயம் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார். அதன்படி கேட்டு செய்யுங்க. நிச்சயம் எல்லா காரியங்களும் வாய்க்கும். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா, இந்த நல்ல பிள்ளைங்க ஆண்டவரே ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில என்ன டெசிஷன் எடுக்கணும்னு சொல்லி தெரியாம தடுமாறி கொண்டு இருக்கிறாங்கப்பா. ஏசப்பா, இந்த நல்ல பிள்ளைங்களோட பேசுங்க, பிள்ளைங்களுக்கு ஆலோசனை கொடுங்க. ஆண்டவரே, டெசிஷன் எடுக்கிறதுக்கு கிருபை கொடுங்க, உதவி செய்யுங்கப்பா, கற்றுக் கொடுங்கப்பா. நீங்க அப்படியே செய்ய போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எப்படி டெசிஷன் எடுக்கணும், எப்படி வாழ்க்கையில ஒவ்வொரு காரியங்களும் செய்யணும்னு சொல்லி ஏசப்பா உங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஏசப்பா சொல்றபடி அப்படியே கேட்டு கீழ்ப்படிந்து பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. God bless you. Have a blessed day.